ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம ஒரு சமையல். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி இட்லி, தோசை, இடியப்பம் எல்லாத்துக்குமே காம்பினேஷன் கரெக்டாக இருக்கும். வெறும் எம்டி சால்னா தான் பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே செஞ்சிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு தேங்காய் பத்தை, ஒரு 4 முந்திரி, ஒரு ஸ்பூன் வேர்க்கடலை, ஒரு ஸ்பூன் கசகசா, ஒரு ஸ்பூன் சோம்பு, இதை மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ ஸ்பைசஸ் பிரியாணி இலை, சோம்பு, ஏலக்காய், பட்டை, கல்பாசி, சின்ன அன்னாச்சி பூ அதை ஆட் பண்ணிவிட்டு 2 பெரிய வெங்காயத்தை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி வெங்காயம் நல்லா பொன்னிறமானதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதை அது கூடவே ஆட் பண்ணலாம். இப்போ வெங்காயம் தக்காளிக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணோம். அந்த மாதிரி உப்பு ஆட் பண்ணும்போது தக்காளி கொஞ்சம் நல்லா மசிஞ்சு வந்துடும். கல் உப்பு ஆட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், தக்காளி எல்லாம் மசிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லியும் புதினாவும் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை அது கூடவே ஆட் பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ கரம் மசாலா, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சம் சிக்கன் குழம்பு மசாலா, நான் ஆச்சி சிக்கன் குழம்பு மசாலா அதை தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம அரைச்ச பேஸ்ட்டையும் இது கூடவே ஆட் பண்ணிடலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ரோட்டுக்கடை எம்டி சால்னான்னு சொல்லலாம். நம்ம வீட்டில் செய்கிற அதே டேஸ்ட்டு கண்டிப்பாக கிடைக்கும். இட்லி, தோசைக்கெலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம மிக்ஸி அரைச்சதுலேயே தண்ணி தேவையான அளவு வச்சுட்டு ஒரு பச்சை மிளகாயை நறுக்கி முழுசாக ஆட் பண்ணிடுங்க. அந்த பச்சை மிளகாய் வாசனை ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு 3 விசில் விட்டு எடுத்துருங்க. 3 விசில் ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு 1 விசில் மட்டும் ஸ்லோவில் 5 நிமிஷம் வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு விசில்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். ரொம்பவே கரெக்டாக எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு நல்லாயிருக்கும். இப்போ இட்லிக்கு நம்ம ஊற்றி சாப்பிடும்போது நிஜமாக ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்லேயும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் செய்கிறோம். ரொம்ப ஈஸியாக உடனே முடிச்சிடலாம். என்ன குழம்பு செய்கிறதுன்னு சொல்லி ரொம்ப யோசிக்க வேணாம். நம்ம யூடியூப் சேனலில் நிறையா வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். காய் வீடியோலாம் கீழே நிறையா இருக்குது. கண்டிப்பாக உள்ள பேஜில் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்கன்னா வீடியோ ஃபுல்லாக எல்லா வீடியோவும் பாருங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ரெஃபர் பண்ணுங்கள். இது ரேஷன் அரிசியில், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரேஷன் அரிசியில் செஞ்ச இட்லி தான். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக யாருமே ரெசிபி கேட்கல. யாராவது கண்டிப்பாக கேட்டிங்கன்னா நான் வீடியோ கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில்